topic. So, ஜோதிகா மேடம், நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே அண்ணாமலை நல்லா ஸ்ட்ராங்காக பேசுறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலைங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சொல்லிருக்கீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams, and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். I have come to fitness, so ஒரு one step at a time, but politics no chance. மேடம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாமே இன்ஃபர்மேஷனு, சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில். வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை, ஆமாம் 5 வருஷத்தில் சாரி, பட் ஐம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங். சம்டைம்ஸ் யூர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. So I don't know. Sometimes privately also we vote. As online kuda irukilla. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. Next எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. we are waiting. நாங்கள் இப்போ we are waiting for almost 10-15 years for the right story to come. அதுக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா we are waiting to work together. பட் அப்படி எதுவுமே வரல. இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும். அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு யூ, ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ண கேரக்டர்ஸை விட, உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமனுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக, உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க? எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, திஸ் இஸ் மீ அப்படின்னு? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ மெட் அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் விமன். மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட மதர் இன் லா மை சிஸ்டர் இன் லா ஆர் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஐ மெட் அ ரியல் கைண்ட் ஆஃப் விமன். தென் அண்ட் ஐ ரியலைஸ்டு அவங்க இல்லைன்னா நத்திங் ரன்ஸ், நத்திங் ஒர்க்ஸ் வித்அவுட் தெம். பசங்களோட படிப்பு இருந்தாலும் சரி, ஆர் ஹஸ்பண்ட் கோயிங் ஃபார் ஹிஸ் ஜாப், தே ஆர் தேர் பிஹைண்ட். இந்த டப்பா, சாப்பாடு, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுறதுலேருந்து எவ்ரி திங், even a child's fitness, everything has a mother behind it. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது I realize, okay, this is where I also belong. I am also in that zone, and இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணணும். And like I say, cinema has a lot to do with luck. It's just, it also comes to me, and I am very, very happy and lucky that I get to choose such kind of roles also. So I always feel along with your choices, luck is a very important factor. ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமன்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஐ திங்க் ஆஃப்டர் மேரேஜ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபேமிலி, வி ஆர் த ஸ்பைன் ஆஃப் அ ஃபேமிலி. பட் ஆனாலும் தேர் ஹேஸ் டு பி அ லிட்டில் பிட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு 45 minutes ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் அபவுட் வெயிட் லாஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் லுக்கிங் குட். இட்ஸ் அபவுட் யூ லிவிங் லாங்கர். இட்ஸ் அபவுட் டூயிங் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஐ திங்க். ஸோ ஐ ஃபீல் ஐ எம் டூயிங் அ lot of things after being fit. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் is not my entire the way I see life and success. நீங்கள் எவ்வளோ வாழ்க்கை, how much have you lived your life is the question we have to ask ourselves. So இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன். I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and family. I'm trying to accomplish all that. So I think life is a cycle and we have to fulfill everything. கடைசியில் we should say, yeah, we have lived life. 24 years சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்?
நிறைய பேரோட ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலி in my second innings I've all worked with only new directors mostly. நீங்க பார்த்தீங்கன்னா I don't know if I worked with maybe in the change also இங்கே வரணும் இல்லை. We have to have some big directors supporting actresses. நிறைய பேர் always if you see the actresses are working with new directors. So I think it's time. If you see in All India Circus, we do have popular actresses working with or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think under change kundu varnu actually. In I haven't worked with many big directors in the second inning at all. Except Maniratnam sir, I think. இப்போ வரக்கூடிய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா தமிழ் சினிமா? அவங்க சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தேர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் தேர் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ ஐடியாஸ். தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் தி கிளிஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ். Like Kadal was a success and now Shaitan was a success and Shrikant is coming up. So of course. So now that I mean I think you're also stepping into the whole OTT world with Dabba Katil. So are you trying to what is your game plan ahead, because you're going to a different industry? Are you trying to make your mark spread across the world, because OTT goes to every household? So what is your game plan ahead? Actually I've never had a plan. என்னோட ஜர்னி பார்த்தீங்கன்னா I worked only 6 years. From my first film till marriage, it was only 6 years. And then I had a 7 years break. Then I came back and I worked 5-6 years. Adhikapura, there has been a 4 years break, COVID, and another 1.5-2 years. Then suddenly there was one Malayalam film, I liked the script, I went ahead and did it. So there's no plan. Like I said, it's only a good film, a good story, a strong woman character in the film, and something I relate to. So that, and it just falls. If Dabba Katil Kapro indicating, I haven't signed anything. I'm waiting. So I like to wait. I like to wait for that film to come. I like to say no to films which don't have anything for me. I like to just work in what I really believe in. And a person who veetla vitittu pona shooting, so it should be worth it for me. That's the only plan I have. There's no plan as such. I think all the right things go to her anyways. ஜோதிகா மேம், காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், அது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சூரிய போட்டில் வந்து நம்ம சூர்யா பிரதரே வந்துட்டு ஒரு பயோபிக்ல வந்து ப்ரோட்டகனிஸ்டா நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோபிக்ல ஒரு ப்ரோட்டகனிஸ்டாவே நடிக்கிறதா இருந்தா யாரோட இது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Actually சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதை கேட்குறப்போ I didn't know about Shrikant Bola. I only heard it through the script about him and learned about him through the script. So I think like Tushar said, there are a lot of unsung people whom we don't know about. And அவங்க biopics பார்த்தீங்கன்னா இன்னும் inspirational-ஆ இருக்கும். So I have no popular person in mind, but கண்டிப்பா I'm waiting for something really special to come. Something I'm waiting, I'm hearing a lot of scripts and I'm just waiting for that special film to come for me to play a protagonist and take it forward. எப்போ தமிழுக்கு வர போறீங்க மறுபடியும்? நான் நிறைய கதைகள் கேட்குறேன். டெய்லி கேட்குறேன். That's why ஒரு மலையாளம் படம் I went ahead. I'm just looking for that one different film. I'm looking for something strong to do. So அது வந்துச்சுன்னா கண்டிப்பா I'm just open to any language, anything. I'm just ready to do the strong character. That's it. Wait பண்றேன்.